நான் உங்க தீரா பேசுறேன். ஒரு ராஜா இருக்காரு. நாட்டையும் நாட்டு மக்களையும் நல்லாவே பாத்துக்கிறாரு. ஆனா ராஜா ஒரே இடத்துல இருக்கவே மாட்டாரு. அதனால ஒரு பயணத்துக்கு முடிவு எடுக்கிறாரு. நாட்டை சுற்றி பார்க்கணும்னு சொல்லி கால்நடையாவே கிளம்புறாரு. வழியெல்லாம் கல்லு மண்ணுமா இருக்கு. அவர்னால நடக்கவே முடியல. நடக்க முடியாதனால பயணத்தை பாதியிலேயே நிறுத்திட்டு அரண்மனைக்கு திரும்பி போயிடுறாரு. ராஜாவுக்கு அவ்வளவு கோவம். என் நாடு இப்படி இருக்க கூடாது, என் மக்கள் இவ்வளவு கஷ்டப்படக்கூடாது, அதனால நாடு முழுவதும் தோலை வச்சு சாலை அமைக்கணும்னு கட்டளை போடுறாரு. எல்லாருக்குமே அதிர்ச்சி. நாடு முழுவதும் தோலா? எவ்வளவு தோல் வேணும்? நாட்டுக்கே வேணும்னா இந்த நாட்டையே வித்தா மட்டும்தான் இதை செய்ய முடியும்னு அமைச்சர்கள் எல்லாருமே புலம்புறாங்க. அதுல ஒரு அமைச்சர் மட்டும், மன்னா, உலகத்தையே நம்ம வசம் மாத்தணும்னு நினைக்க கூடாது, அது கஷ்டம். நீங்க மாற்ற வேண்டியது உலகத்தை இல்ல, உங்க கால்களை மட்டும்தான். சின்ன தோல் துண்டு போதும், அது பேர் தான் செருப்பு. இந்த யோசனை ராஜாவுக்கு ரொம்ப சரியான முடிவா தெரிஞ்சது. சில நேரம் அமைதியா இருந்தாரு. இதில் தான் உண்மை இருக்குன்னு புரிஞ்சுது. அவர் உடனடியா உத்தரவை மாத்திட்டாரு. இந்த கதையோட கருத்து, உலகத்தை மாற்றணும்னு நினைக்க கூடாது, முதல்ல நம்ம உள்ளத்தை கொஞ்சம் சரி செய்யலாம்.